பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளரும் கல்வியாளருமான திரு பிரின்ஸ் கரிஜேந்திர பாபு இணைகிறார். அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் தொடர். நீட் 2021 ஆட்சியில் ஒரு முக்கிய விஷயமா தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு வாக்களித்து திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அதன் பின்னர் சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது மாநில அரசு இதற்கு முன்பு இருந்த நடைமுறையான +2 மதிப்பெண்ணையே அடிப்படையாக வைத்து மருத்துவ கல்வியில் சேர்ப்பது அப்படின்னு அதுக்காக சட்டம் இயற்றி அனுப்பப்பட்டது. 2வது முறை வலியுறுத்தியும் ஒரு தீர்மானம் போடப்பட்டது. அது என்ன நிலையில் இருக்குது? இப்போ ஏறத்தாழ 2025 இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்குது. இந்த தேர்தலுக்கு நீட்டு குறித்து அப்படின்னு பேசும்போது மக்களுக்கு என்ன ஒன்றும் அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? இதில் 2016 பாளையங்கோட்டை செல்வி ஜெயலலிதாவோட உரையில் இருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை அணுகணும். 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணமே, நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் எந்த விதமான தேர்வும் இல்லாமல் நடத்துவதற்கு வலுவான சட்டத்தை இயற்றுவேன்னு கொடுத்த 8 நிமிடம் இந்த நீட் பிரச்சனையை மட்டும் அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உரையில் 8 நிமிடம் இதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அழுத்தம். இது எதற்காக 2016 நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் உடைய மனநிலை, தமிழ்நாட்டு மக்கள் 2016 அந்த அறிவிப்பு வரும்பொழுதே தமிழ்நாடு மக்கள் அதை நிராகரித்து தான் வாக்களித்திருக்காங்க. யாரெல்லாம் வலுவாக அன்றைக்கு தேதியில் நீட்டை எதிர்த்து வலுவாக பேசியது செல்வி ஜெயலலிதான்றது யாரும் மறுக்கவே முடியாது. அந்த அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 150 சீட்டு மேலே அவங்க ஜெயிக்கிறாங்க. 2019 திமுக தலைமையிலான கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறாங்களே, அந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பாக பேசின திரு ராகுல் காந்தி அவர்கள் எந்தெந்த மாநிலங்களெல்லாம் விரும்பவில்லையோ அந்தந்த மாநிலத்துக்கெல்லாம் நீட்டை கட்டாயப்படுத்த மாட்டோம், அதற்குரிய சட்ட திருத்தங்களை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை சேலத்தில் 2019 அவர் கொடுத்தாரு. எனவே 2019 தேர்தலில் வெற்றி கூட எதன் அடிப்படையாக வைத்ததுன்னு கேட்டால் நீட்டை நிராகரித்து தான். நான் இது ஒரு கட்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்கல. இது மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை பயன்படுத்தி தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு அந்த இறையாண்மையை கொடுக்குறாங்க. எனவே மக்கள் இந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக என் இறையாண்மையை கொடுக்குறேன், என்னுடைய வாக்குச்சீட்டை கொடுக்குறேன். 2016 இறையாண்மை பெற்றதுன்னா அந்த இறையாண்மையினுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, நீட்டை நிராகரிப்பது, நீட் இல்லாத ஒரு நடைமுறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னதை போல மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்பதா 2016 மக்கள் கொடுத்த வாக்கு. 2019 மீண்டும் தங்கள் இறையாண்மையை பயன்படுத்தி தாங்கள் அளித்த வாக்குச்சீட்டின் வாயிலாக நீட்டை அவங்க நிராகரிக்கிறாங்க. 3வது முறையாகத்தான் 2021 கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே உங்களுக்கு நீட் நிராகரிப்பு அப்படின்றத அனுபவபூர்வமாக 2017 தடுமாற்றங்கள் சில பேருக்கு இருந்திருக்கலாம். அந்த தடுமாற்றங்கள்லாம் போய் பெரும்பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே நீட்டை கூடாது என்ற நிலைப்பாடு எடுத்து நாங்கள் நீட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ இது மக்களுடைய பொலிட்டிக்கல் மேண்டேட்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் ஃபார் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆர் காங்கிரஸ். அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் மேண்டேட், பீப்புளோட பொலிட்டிக்கல் மேண்டேட். அப்போ இறையாண்மை பெற்ற ஒரு மாநில சட்டப்பேரவை இந்திய அரசமைப்பு சட்டம் தனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் மாநிலத்திற்கு என்ன அதிகாரம், ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் என்பது அரசமைப்பு சட்டம் தீர்மானிக்குது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறி 246 கீழ் கொடுக்கப்பட்ட அதிகாரம், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்திற்கு 254(2) கீழ் நீங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கலாம். இது சட்டப்படி இந்த வாய்ப்பு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதை அங்கீகரித்திருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, மாநிலங்கள் கேட்டா மாநிலத்திற்கு கொடுக்கலாம் என்கின்ற அது கொடுக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு என்பதை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கு. உச்சநீதிமன்றம் அதை வலியுறுத்தி கூட சொல்லியிருக்கு. இது நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, இது நீங்க தீர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை கூட ரொம்ப தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் இருந்தும் கூட 3 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு 2021 நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவை ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்புறாரு.
திருப்பி அனுப்புறதுக்கு 2வது முறையாக அதே சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. 2 முறை நிறைவேற்றப்பட்ட சட்டம் இன்றைக்கு போய் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில நியாயமானது? இதை வலியுறுத்தி நீங்க மீண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றீங்கன்னா சட்டமன்றத்தில் நீங்க என்ன செய்யணும்? விவாதிக்கணும்ல. என்ன கேள்வியை உள்துறை அமைச்சகம் எழுப்பி இருந்தது, என்ன பதிலை சொன்னோம், அந்த கேள்வியில் என்ன நியாயங்கள் இல்ல, நியாயங்கள் இல்லாவிட்டால் கூட அவர்களுக்கு எந்தெந்த வகையில தமிழ்நாட்டோட கோரிக்கையை புரிய வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாங்க வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணோம். உங்க கேள்வியில நியாயம் கிடையாதுங்க, எங்க சைடுல இருக்கிற நியாயம் இதுதான் இது எல்லாம் அப்படி ஒரு விவாதமே வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில நடக்கவே இல்லையே. கடந்த 2-3 கடிதங்கள்ல குடியரசுத் தலைவர் கிட்ட போன மசோதா குறித்து பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் அதை பற்றி எதுவும் குறிப்பிடவே இல்லை. பிரதமரிடம் கொண்டு போய் இப்போ ஒரு மனு கொடுத்துட்டு வந்தாங்க. அதில் 3 கோரிக்கை தான் வந்தது. இந்த நீட் மசோதாவை பற்றி பேசவே இல்லை. அதற்காக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வலுவான ஒரு குரல் வந்து எழுப்பவே இல்லைன்னு சொல்றது, அது நிச்சயமாக அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மாநில அரசுடைய உரிமை அப்படின்ற அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசுடைய உரிமை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலை உருவாக்கி இருப்பதாகவே நான் வந்து பார்க்கிறேன். 2024 நீட் கேள்வித்தாள் இருக்குல்ல, அந்த 2024 நீட் கேள்வித்தாள் நீட் என்பது ஒரு கல்வியல் செயல்பாட்டுக்கு அச்சுறுத்தல் என்பதை நிரூபிச்சிருக்கு. இது ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டிக்கு அது ஒரு சேலஞ்ச் அப்படின்றத நிரூபிச்சிருக்கு. ஒரு இயல்பான ஒரு இயற்பியல் ஆசிரியருக்கும் இயல்பான ஒரு இயற்பியல் மாணவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவால். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் 24 ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அணு சம்பந்தப்பட்ட அந்த கேள்வி. அணு சம்பந்தப்பட்ட கேள்வினா நேரடியா அணு சம்பந்தப்பட்டது கூட இல்ல, அணுக்குள்ள கூறுகள் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரான் புரோட்டான் அதெல்லாம் கூறுகள் இருக்குல்ல, அதுல அந்த எலக்ட்ரான் சம்பந்தப்பட்ட கேள்வி. அது நுணுக்கமா பாத்தீங்கன்னா அணு மட்டும் கிடையாது, எலக்ட்ரான் சம்பந்தப்பட்ட கேள்வி. அது அந்த கேள்வி எப்படி கேட்கிறாங்கன்னா, அணு நிலைத்தன்மை கொண்டதா இல்லையான்னு கேட்கிறாங்க. ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க ஒரிஜினல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த அணுன்றத 6ஆம் கிளாஸ்ல படிப்பாங்க. அணுவை 6ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது எப்படி படிப்பாங்க? அணுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னதுப்பா அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. அவ்வளவுதான் 6ஆம் கிளாஸ், 11 வயசு அறிவு, அவ்வளவுதான். இதுவே 15 வயசுல வந்து மீண்டும் அணுவை படிப்பாங்க. அவங்ககிட்ட போய் படிக்கணும், இல்ல சார் அணுக்குள்ள வந்து எலக்ட்ரான் இருக்கு, போட்டோம், அணுதான் சின்னது இல்ல, அணுவை நாங்க பொளந்துட்டோம், அணுக்குள்ள இத்தனை கூறுகள் இருக்கு, அதை விட அதுக்குள்ள ஒரு சின்னது இருக்குன்றத எங்க சொல்லுவோம் 10வது. இந்த 10ஆம் கிளாஸ்ல இருக்கிற விஷயத்த நீங்க ஒரு படமா கூட 6ஆம் கிளாஸ் புக்ல வைக்கலாம். ஆனா 11 வயசு பையனா புரிஞ்சுப்பா நீங்க எதிர்பார்க்க முடியாது. நான் தான் டெக்ஸ்ட் புக்ல வச்சுட்டேன்ல, அப்புறம் என்ன அதுல கேள்வி கேட்டா என்ன தப்புலாம் கேட்க முடியாது. ஏன்னா அது 11 வயசு, இது வந்து 15 வயசு. ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு அனுபவத்திலிருந்து வரக்கூடிய முதிர்ச்சி, அந்த முதிர்ச்சியிலிருந்து வர புரிதல் சக்தி என்பது உங்களுக்கு வளர் இதுல இருக்கும். அது இதை தாண்டி நீங்க மேல்நிலை பள்ளி கல்வியில் வரும்பொழுது +1 +2க்கு நீங்க வரும்பொழுது நீங்க வந்து ஆட்டம் ஸ்டேபிளா ஸ்டேபிள் இல்லையா டிஸ்கஸ் பண்ணுவீங்க, டயக்ராம்லாம் கூட போட்டிருப்பீங்க. ஆனா அதை முழுசா புரிஞ்சுக்கிற வயசே கிடையாது. ஆட்டம் ஸ்டேபிளாகவும் இருக்கலாம், ஆட்டம் அன்ஸ்டேபிளாகவும் இருக்கலாம், அவ்வளவுதான் புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஸ்டேபிளா இருக்கு நான் சொல்லணும், ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா ஸ்டேபிளா இருக்குன்றது எஸ் ஆட்டம் கேன் பி ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னா ஹவு இட் கேன் பி ஸ்டேபிள் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி அது ஸ்திரத்தன்மையோடு இருக்கு. இல்ல ஆட்டம் அன்ஸ்டேபிள் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்னா எந்த சூழல்ல அது அன்ஸ்டேபிளா இல்லை. இப்போ நீங்க விளக்கு வச்சிருக்கிறீங்க, இந்த விளக்குல இருந்து வெள்ளையா தெரியுது, இன்னொரு விளக்கு வெளியில வச்சிருக்கீங்க, அதுல இருந்து வந்து உங்களுக்கு மஞ்சளா தெரியுது. அப்போ இதனுடைய எமிஷன் வேற, அதோடைய எமிஷன் வேற. இது சம்பந்தப்பட்ட கேள்வி. அது இது 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 சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு உண்மையான இயற்பியல் மாணவன் என்ன செய்வான்னா, எப்பா இதை ஸ்டேபிளும் சொல்லலாம் அன்ஸ்டேபிளும் சொல்லலாம், இவங்க எப்படி கேட்கறாங்க நமக்கு தெரியல, எனவே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பா ஆன்சர் பண்ணா நெகட்டிவ் மார்க் போயிருமே. அப்ப ஆன்சர் பண்ணாதவன் யாரு? அவன் தான் ஒரிஜினல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனா என்ன நடந்துச்சுங்க, செகண்ட் சாய்ஸ் ஃபோர்த் சாய்ஸ், இந்த செகண்ட் சாய்ஸ்லும் ஃபோர்த் சாய்ஸ், நீங்க 4 சாய்ஸ் கொடுத்து 4க்குள்ள ஏதாவது ஒன்று கரெக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. நான் என்ன முடிவு பண்ணேன், 4மே தப்புடா, இப்படிலாம் கேட்கவே கூடாது, அப்ப நான் தான் ஒரிஜினல். அப்படி எந்த மாணவர் சொன்னாரோ அப்படி சொன்ன மாணவர் தான் ஒரிஜினல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா நீங்க அங்கீகரிக்க முடியும். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டா, யாரு பி சாய்ஸும் டி சாய்ஸும் எடுத்தாங்களோ அவங்க 2 பேருக்குமே மார்க் கொடுக்குறோன்ட்டாங்க. யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. முதல்ல வந்து 4வது சாய்ஸ்க்கு கொடுக்குறாங்க, 4வது சாய்ஸ் கொடுத்த உடனே ரிசல்ட் வந்த உடனே 2வது சாய்ஸ் எழுதினவன் சொல்றான், நீ எப்படி 2வது சாய்ஸ்க்கு நீ மார்க் கொடுக்காம போன அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் எழுதுறான். அவன் கம்ப்ளைண்ட் எழுதின உடனே ஆமா கரெக்ட் இல்ல 2வது சாய்ஸ்க்கு கொடுத்துறேன், இந்த மாதிரி அவனா கொடுப்பானா? சரியா? இது நடந்தது. இது நடந்த பிறகு இந்த 4வது சாய்ஸ் வாங்கினவன் மேல இருந்தவன் 2வது சாய்ஸ் அவனுக்கு 4 மார்க் கிடைச்ச உடனே இவன் கீழே போயிட்டான்.
இவன் ஆத்திரத்துல எங்க போனான்னா உச்சநீதிமன்றத்துக்கு போனான். அது எப்படிடா அவனுக்கு நீ மார்க் கொடுப்ப அப்படின்னு போனான். உச்சநீதிமன்றத்துல கேட்டுச்சு, எப்பா நீ தான் வந்து ஒண்ணுதான் கரெக்ட்னு சொன்னல, அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் தானே கரெக்ட், எப்படியா 2 ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு பிசிக்ஸ் டீச்சரா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஊடகம் சம்பந்தமாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? அந்த கேள்விக்கு உங்களுடைய அறிவிலிருந்து என்ன பதிலோ அதான் சொல்லுவீங்க. சார் இன்னைக்கு காலையில் வந்த இந்த பத்திரிகை பிரகாரம் நீங்க கேட்டதுக்கு இதுதான் சார் ஆன்சர்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா ஊடகக்காரனை எடுத்துக்க முடியுமா? இல்லைங்களா? ஒரு பிசிக்ஸ் டீச்சர் கிட்ட போயிட்டு இந்த கேள்விக்கு என்ன சார் ஆன்சர் கேட்டா இந்த கேள்விக்கு தான் சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு பேர் தான் பிசிக்ஸ் டீச்சர். ஆனா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன தெரியுங்களா பண்ணுது? ஒரு அஃபிடவிட் போகுது, வாயில இல்ல, இது ஒரு பிரமாண பத்திரம். பிரமாண பத்திரத்தில் என்ன தெரியுமா சொல்லுது? 2017 என்சிஆர்டி புக்கு பிரகாரம் பி சாய்ஸ் கரெக்டா, 2020 என்சிஆர்டி புக்கு பிரகாரம் டி சாய்ஸ் கரெக்டா. அதனால ரெண்டுக்கும் வந்து அந்த புக்கை படிச்சவனுக்காக 4 மார்க் கொடுத்துட்டேன், இந்த புக்கு படிச்சிருந்தானா என்ன செய்யறது, அதுக்காக இதுக்கும் நான் 4 மார்க் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்? எப்பா 2017 இருந்து 2020க்குள்ள அணு சம்பந்தமான ஆய்வுல ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா? அப்படி நிகழ்ந்ததுதானே அதுக்கு பேர் அப்டேட்டட். நீங்க ஏற்கனவே இருக்கிற அணு சம்பந்தமான ஆய்வுல இருக்கிற விஷயங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது தான். நான் மங்கள்யானுக்கு இதை பண்ணேன், நான் சந்திராயனுக்கு இது பண்ணேன், இப்போ நான் வந்து சூரியனுக்கு போகும்போது நான் இதை பண்ண, நீங்க இது தொழில்நுட்ப அப்ளிகேஷன்ல வருது. ஆனா இந்த கொஸ்டின் பேசிக் பிசிக்ஸை கொடுத்து, பேசிக் குவாண்டம் பிசிக்ஸ்ல வர்ற கொஸ்டின்ல குவாண்டம் பிசிக்ஸ்ல என்ன மாற்றம் வந்திருக்கு? அணு ஸ்திரத்தன்மை தன்மை எது மாற்றம் வரல. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என்சிஆர்டி புக் அப்கிரேடட்னு சொல்றியே? அப்கிரேடட்னா என்னையா அர்த்தம்னு கேட்கணும்ல. என்டிஏவை சுப்ரீம் கோர்ட் கேட்கவே இல்லை. கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐஐடியை கூப்பிட்டு ஐயா இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுன்ட்டாங்க, இது எது கரெக்ட் ஆன்சர் சொல்லுன்ட்டாங்க. ஐஐடி டைரக்டர், ஐஐடி பிசிக்ஸ் ஹெச்ஓடி, அவர் எந்த ரேங்க்? டாக்டருக்கு டாக்டோரல் படிக்கிறாங்கல்ல, பிஹெச்டி, அவங்களுக்கு கைட் பண்றவரு, போஸ்ட் டாக்டோரலுக்கு கைட் பண்றவரு, அந்த சூப்பர் மூளை, அந்த சூப்பர் மூளை கிட்ட போயிட்டு இது சாதாரண கேள்வியை கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க லெவல்ல இருந்து ஒரு பதில் சொல்லிட்டாங்க, டி சாய்ஸ் தான் கரெக்ட், டி சாய்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு அவங்க சொன்னது அவங்க லெவலை தவிர. ஆனா இந்த புரிதல் யாருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல? 18 வயதுக்குட்பட்ட +1 +2 ஸ்டூடெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் புக்ல இது இருந்தா கூட புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ சுப்ரீம் கோர்ட் யாரை பார்த்து கேட்டிருக்கணும்? கேந்திர வித்யாலயால +2 நடத்துறாங்கல்ல, நவோத்யா வித்யாலயால +2 நடத்துறாங்கல்ல, அந்த பிஜி பிசிக்ஸ் டீச்சரை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அந்த பிசிக்ஸ் டீச்சரை இதுல டிஃபிகல்ட்டி என்னன்றதை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஐஐடியில கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? கரெக்ட், ஐஐடி சொல்லிடுச்சு இல்ல, முடிஞ்சிருச்சு, டி சாய்ஸ்க்கு 4 மார்க் கொடு, பி சாய்ஸ் கொடுத்த 4 மார்க்கை திரும்பி எடுத்துருந்துச்சு. இப்போ நீட்டு நடைமுறையில 4 மார்க் எடுக்கிறது இல்ல, 4 மார்க் எடுத்தா அந்த ஆன்சர் தப்பு தானே, தப்புனா என்ன ஆகும்? 1 மார்க் மைனஸ் ஆயிடும். இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, யூ லூஸ் 5 மார்க்ஸ் இல்லையா, இங்க யூ கெயின் 4 மார்க்ஸ். இங்க லூஸ் லாஸ்ட் கெயின்ட் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. இங்க வந்து தொலைத்து ஒரு மதிப்பெண்ணை தொலைத்து விட்டோம் அல்லது இங்க 4 மதிப்பெண் கிடைத்தது என்ற பிரச்சனையே இல்லை. அதை தாண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயற்பியல் மாணவனை நான் வந்து நோகடிச்சிருக்கேன். சில லட்சம் பேர் பி சாய்ஸ் எழுதியிருப்பாங்க, சில லட்சம் பேர் டி சாய்ஸ் எழுதி, பெரும்பான்மையான மாணவர்கள் எழுதவே இல்லையே, அவன் தாண்டா உண்மையான பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். அப்ப இனிமேல பிசிக்ஸை நீ பிசிக்ஸா படிக்க முடியாது. கோச்சிங் சென்டர்ல எப்படி ட்ரைனிங் கொடுக்குறானோ அதுக்கு தகுந்தாற் போலதான் நீ படிக்க முடியும்ன்றது. இதுல இன்னொரு விஷயம், அவங்க சந்தை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த பிரமாண பத்திரத்தை அந்த அளவுக்கு மூளை இல்லாமலா போட்டாங்க அவங்க. இப்படி ஒரு பிரமாண பத்திரம் போய் இந்த விஷயத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில உட்கார்ந்துட்டு இருக்க பிசிக்ஸ் டீச்சர் ரிசர்ச் பண்ணா, என்னப்பா இப்படி ஒரு ஆன்சர் சொல்றாங்க, இவ்வளவுதான் இந்தியாவுடைய பிசிக்ஸ் டீச்சருடைய லட்சணமான கேலி பண்ணுவாங்கல்ல. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு அஃபிடவிட் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பொதுமக்களுடைய பொது புத்தியில ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்க. எதை விதைக்கிறாங்கன்னா, நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எதுல இருந்து எடுக்கிறாங்க? என்சிஆர்டி புக்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் என்சிஆர்டில இருந்து எடுக்கிறாங்கன்னா, அப்ப என்சிஆர்டி புக்கை எந்த ஸ்கூல் நடத்துதோ அந்த ஸ்கூல்ல தான் என் பிள்ளைய போய் சேர்ப்பேன். அப்ப யாரை ஒழிச்சு கட்டுற ஏற்பாடு? மாநில அரசை ஒழிச்சு கட்டுற ஏற்பாடு. அப்ப மாநில பள்ளிகளை ஒழிச்சு கட்டுற ஏற்பாடு. மாநில பள்ளிகளை ஒழித்து கட்டுவதற்கான சதி திட்டம் இந்த பிரமாண பத்திரத்துல இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை அவங்க சொன்னதே தப்புன்னு நம்ம போராடணும்.
எனவே இப்படித்தான் நீட்டு நடக்குது என்று சொல்கின்ற போது இந்த ஆபத்திலிருந்து எங்கள் மாணவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு தன்னுடைய நடைமுறையின்படி மாணவர் சேர்க்கை நடத்தும் என்ற சட்டத்தை இயற்றி அனுப்பியிருக்கிறோம். எனவே அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை கொடுக்கணும்னு சொல்லி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் ஒன்றாக சேர்த்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு கடுமையான போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்றிய அரசிற்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது மக்களுடைய இறையாண்மை, மக்களுடைய இறையாண்மையை மக்கள் தங்கள் வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசுக்கு ஒரு கடமையாக அதை கொடுத்திருக்காங்க. எனவே தமிழ்நாடு அரசு மக்கள் கொடுத்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்று திரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தி குடியரசுத் தலைவர் ஒப்புதலை அந்த மசோதாவிற்கு பெறணும். அடுத்த கல்வி ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கையில நீட் நடைமுறை இல்லாமல் +1 +2 அடிப்படையில அந்த மதிப்பெண் அடிப்படையில மாணவர் சேர்க்கை என்ற நடைமுறையை கொண்டு வருவதுதான் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நியாயம் என்று நான் கருதுகிறேன். நன்றி சார்.